1000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாற்றி வரும் திமுக தற்போது 8000 ரூபாய் மாதிரி டோக்கனை வழங்கி தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டு வருவதாக கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் சாடினார். வடவள்ளி மகாராணி அவென்யூ மற்றும் முதலியார் தெருவில் பிரச்சாரம் செய்த அவர் தமிழகம் போதைப்பொருள் புழக்கம் மற்றும் வரிச்சுமையால் திணறி வருவதாக குற்றம் சாட்டியதோடு தாமரை சின்னத்துக்கு வாக்கினை பதிவு செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்னோட பெண் குழந்தைய யாரோ ஒரு போதை பொருள் போட்டவங்க கிட்ட சீரழிய விடுறதுக்கு அந்த 1000 ரூபாயை நம்மளை கொடுத்து அவங்க ஏமாத்த போறாங்க. இப்ப 8000 ரூபாய் டோக்கனை வேற கொடுக்கறாங்க. இந்த தில்லாலங்கடி திருட்டுத்தனத்துல திமுகவை மிஞ்ச யாராலையும் முடியாதுமா. எதை எடுத்தாலும் ஏமாத்து வேலைதான். எப்படி எல்லாம் பெண்களை ஏமாத்துறாங்க. 8000 ரூபாய்க்கு கூப்பன் அடிச்சு நீ எது வேணா போய் வாங்கிக்க. அதுல வேற ஒரு கொடுமை பாருங்க, அந்த கூப்பன் கிடைக்கலன்னு ஒரு பெண் குழந்தை தற்கொலை பண்ணி இருக்குதுமா. இப்படி எல்லாம் தான் தமிழ்நாட்டுல நடக்குமா?